வணக்கம் வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை காலை நேர வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலையில் என்ன பண்ண போறீங்க? வலிக்கணுமா? காலையில் நெய் சோறு செய்ய போகிறேன். முட்டையை வேக வச்சுட்டு நெய் சோறு. ஏன் திடீர்னு நெய் சோறு ஞாபகம் வந்துச்சு? வேற காய் ஒன்றுமே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது? நெய் சோறு தான் ஈஸியாக செய்யலாமா? ஆமாம். நெய் மட்டும் இருந்தால் போதுமா? நெய், தேங்காய் பால், பட்டை, சோம்பு, பிரியாணிக்கு உள்ளதெல்லாம், ஏலக்காய், இது எல்லாமே வேணும். ஓ, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எக்கா? முட்டை குழம்பு போகணும். அர்த்தம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முட்டையை வேக வைப்போம். டைம் பத்துமா பத்தாதான் தெரியவில்லை. அதனால டைம் எல்லாம் போதும். வீடியோக்கு நம்ம வெயிட் பண்ணி நிற்கிற நேரம் சமைச்சோம்னா போதும். ஒரே இடம் நிற்கிறோம்ல வீடியோவுக்கு, அந்த நேரம். இது இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? இன்னைக்கு 5:15 ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் லேட் ஆயிடுச்சு? எனக்கு நேற்று மருந்து குடிச்சேன், இந்த கஷாயம். அது நல்லா தூங்கிட்டேன். அது நல்லா ஃபிட் ஆயிடுச்சு. நல்லா சாந்திச்சு உடம்புல. நாட்டு மருந்து. முட்டை எடுத்துட்டு வந்தாச்சா? முட்டை எடுத்துட்டு வந்தேன். முட்டை வேக போடல, கொஞ்சம் 5-6 உப்பு போட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும், உருக்கி வரும். நேற்று நம்ம இது நம்பர் விட்டு பார்த்தீங்களா? இது நம்பர் விட்டு பார்த்தேன். என்ன சொன்னாங்க? அப்பனும் மகனும் அப்பா கடுப்புலேயே தான் இருக்காரு மயமாரு. அந்த கடுப்பு குறையவில்லை. சம்பாதிக்க போகலன்னா ஒரு கடுப்பில் தான் இருக்காரு. நம்ம வீட்டில் கடையில் இருக்காரு, கடுப்பில் இருக்குமே. பகவதி படத்தில் சொல்லல, என் கடையில் அடுப்பில் இருக்கல, கடுப்பில் இருக்கக்கூடாது, இடுப்பில் முடிச்சு. அதுமாதிரி அதேமாதிரி கைஸ் இங்கே பாருங்க, தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய் சோறுக்கு இனிமேல் தாளிக்கிறது. இது எவ்வளோ? 2 டம்ளர் இருக்குமா? 2 டம்ளர் இருக்கும். கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்புறம் வர்ற வெள்ளிக்கிழமை இங்கே தட்டட்டி குரட்டிக்கு போகணுமா? போகணும். எனக்கு ஒத்தியா போகுது. போன வாட்டி போகலையோண்ணா? போயிட்டு தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட பஸ்ஸில். போகாமல் இருக்க மாட்டேங்குது. தெரியல எனக்கு, போனா போகலான்னு தெரியல. என்ன ஒத்தியா போகிறதுன்னா சின்ன திட்டமாக இல்லை, அதனால தான் பார்த்தீங்க. இது இவங்க அம்மா கைப்பக்கம் வீடு வித்துட்டு ஆளுங்க இல்லை, வீடு விற்கிறதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்களாம். சொல்லியிருக்காங்க. வேண்டாம், இதை போட்டோம். அது எவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க? எவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க? 1 கோடி ரூபாய்க்கு சொல்லுவாங்க. அவங்க நல்ல விலை தான் சொல்லுவாங்க. அவங்க ஒன்றும் இழிச்சு வாங்கி இல்லை. அவங்க இதை விட்டுவிட்டு 2 வீடு தனித்தனியாக கட்டலாம்னு வைக்கிறாங்க. ஆளுக்கு பிரச்சனை இல்லாமல் நாளைக்கு மெயின்டைன் பண்ணுறதும் பண்ணிக்கலாம்ல. இதுனா அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்து அப்படின்னு வைக்கிறாங்க. அவங்க ஒன்றும் இழிச்சு வாயில்லை, நல்ல விலைக்கு விற்க தான் பார்க்குறாங்க. நெய் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் பாருங்க, நெய் சாதத்துக்கு 3 கரண்டி நெய். 3 கரண்டி நெய் போட்டிருக்கேன் நெய் சாதத்துக்கு. பட்டை, சோம்பு, ஏலக்காய், இது எல்லாத்துக்கும் போடுறதெல்லாம் போடணும். போட்டு பட்டை சோம்பெல்லாம் போட்டுக்கோங்க. ஏலக்காய் எல்லாம் போட்டு. அதனால அவங்களுக்கு இன்னும் விற்கல. ஆனால் வீடு விற்கல. கேட்குறாங்க மக்கள். மணி கட்டி வச்சிருந்தாதே வீடு வாங்கலாம். ஆமாம், கட்டி பேக் பண்ணி வச்சிருந்தாலே. 1 கோடி ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க. அவர் நம்ம கிழக்கு பார்த்த வாசல், அந்த வாசல், இந்த வாசல். வீட்டுக்கு டெமோ கொடுக்குறாரா? அவர்கிட்ட தான் பேசி சொல்லியிருக்காங்க. அப்பாவுக்கு நம்பர் கொடுக்குறோம். அவங்க அப்பா இதெல்லாம் நல்லா பேசுவார் போல. ஆமா, இந்த பேரும் பேசலாம், நல்லா பேசுவார். இதெல்லாம் அவங்க 2 பேரும் பேசல. அவங்க 2 பேரும் ஆக்டிவ்ல இருக்காங்க. இவர் பேசிட்டு போக வேண்டியதானே. ஆமா, இந்த ரியல் எஸ்டேட்ல பண்ணுவாங்கல்ல, ஆமா, அந்த ஆக்ட்ரஸ் வந்து பேசிட்டு போற மாதிரி.
வீடு வந்து கிழக்கு பார்த்த வாசல் இருக்கு, தெற்கு பார்த்த வாசல் இருக்குன்னு சொல்றேன். வீடு வந்து ஃப்ளாட்ல வாங்குறது பெஸ்ட்டா இல்ல தனி வீடு வாங்குறது பெஸ்ட்டா? தனி வீடு தான் பெஸ்ட். ஃப்ளாட் வந்து இடம் நமக்கு கிடைக்காது. தனி வீடு தான் பெஸ்ட். தனி வீடுனா எல்லா சௌரியத்தோடய இருக்கலாம். ஃப்ளாட்னா வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்க மாதிரியே இருக்கும். ஐயோ அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அங்கே இது பண்ணக்கூடாது. செடி வைக்கிறது, செடி வைக்கிறதெல்லாம் கஷ்டம். ஒரு இடத்துல ஃப்ரீடமாக திரிய முடியாது, ஆளுங்க வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளேயே கதவை திறந்து விட்டு பேசினோம்னா அவங்க எட்டி பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்கு. அதனால தனி வீடாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஆனால் தனி வீடாக இருக்கையில மெயின்டெனன்ஸ் கூட அம்மி இல்லை இல்லை. இது இதுக்கு தான் மெயின்டெனன்ஸ் கூட. ஃப்ளாட்டு கொடுத்தாங்க எல்லாருக்கும் எல்லாரும் கொடுக்கணும். உங்கள்கிட்ட இல்லை இல்லை இது தனி வீடுன்னு நம்ம இருந்தா பார்த்துக்கலாம், இல்லைன்னா போட்டு வச்சுக்கலாம். அது கொடுத்தாகணும், அடுத்தவங்க கொடுக்குறத நம்மளும் கொடுத்தாகணும். தெய்வானையம்மன் படப்பு விட்டு கதை நேற்று தான் நான் ஃபுல்லா படிச்சேன். என்னன்னா கதை சூப்பரா இருக்கு கதை. தெய்வானையம்மன் ஒரு நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை இருந்துச்சா. அந்த பிள்ளை அந்த காலத்துல வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிடுவாங்களாம். வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டாங்களாம் ஒரு அம்மா அப்பா. கல்யாணம் பண்ணா அது கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சுதான் வயசுக்கு வந்துச்சா. வயசுக்கு வந்தா வீட்டுல மனஸ்தாபம் வந்துச்சு அவங்க வீட்டுல. ஏதோ கொஞ்சம் அவங்க புருஷன் வீட்டுல அந்த பிள்ளைக்கு அவங்க வீட்டுல எல்லாருக்கும் மனஸ்தாபம் வந்துச்சான். மனஸ்தாபம் வந்தோன்னா புருஷன் நினைச்சாரா 2 நாள் போய் அம்மா வீட்டுல இருந்துட்டு வரட்டும், நீ வேணா தாய் வீட்டுக்கு போ அப்படின்னாரா. சரின்னா அந்த காலத்துல மாடு கட்டி வண்டியில போனா அவங்க ஊருக்கு போறதுக்குள்ளேயும் ஒரு இடம் போன உடனே இருட்டாயிடுச்சான். மாடு கட்டி போனப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்குள்ளயுமே இருட்டாயிடுச்சான். இருட்டான உடனே என்ன பண்ணாரா, அந்த கருப்பருங்கிறது அந்த வண்டி ஓட்டுறவர், கருப்பர் சாமிங்கிறது அந்த வண்டி ஓட்டுறவர். உடனே இந்த இது சொன்னா தெய்வம் சொன்னா என் ஃப்ரெண்டு வீடு ஒண்ணு இருக்கு சூடாமணின்னு, அவங்க வீட்டுக்குள்ள போய் தங்கிட்டு நம்ம போவோம் அப்படின்ச்சா. சரின்னா அவங்க வீட்டுலதான் போய் நைட்டு தங்கினாங்களாம். தங்கிட்டு மறுநாள் போனாங்க ஒரு அவங்க வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு போன வரையில மாசமா இருந்துச்சான். கருவாயிடுச்சான். கருவான உடனே இவங்க புருஷன் வீட்டுக்கு உங்க பொண்டாட்டி மருமக மாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சந்தேகப்பட்டுக்கிட்டு, அது எப்படி எங்க வீட்டுல இல்லாத போது மாசமா இல்லை, உங்க வீட்டுல வந்து உடனே மாசமா இருக்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு வர்ற வழியில என்ன அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே தெய்வானையம்மனுக்கு நான் அப்படிலாம் நான் நியாயமா நேர்மையா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெய்வானையம்மன் இதுன்னுச்சான். அவங்க அதெல்லாம் இதுங்களையா. அப்ப தெய்வானையம்மன் சொல்லிச்சான், இந்த தெய்வானைங்கிற அந்த பொம்பளை பிள்ளை சொல்லிச்சான், நீங்க வந்து என்னை இவ்வளவு சந்தேகப்படுறீங்கல்ல, சந்தேகப்படுறது நீங்க இதுனாக்க நான் வந்து டீ குடிச்சாக்க அந்த டீயில என்னுடைய ஒரு முந்தான போய் ஒரு முந்தான மட்டும் எரியாம இருக்கணும். நான் டீ குடிச்சாலும் நான் சத்தியம் தீனா அந்த முந்தானை எரியாம இருக்கணும். அந்த முந்தானை வந்து எங்கே போய் விழுகுதோ அங்கே என்னை சாமியா வச்சு கும்பிடுங்க அப்படின்னுச்சா. அதே மாதிரி அந்த மற்றதெல்லாம் எரிஞ்சு வச்சான், இது மட்டும் எரியலையா, முந்தானையில ஒரு பாகம் மட்டும் எரியலையா அந்த கொஞ்சம். அப்புறம் எல்லாரும் ரொம்ப போற்றி சாமியை கும்பிட்டு நீ சத்தியம் திதேமா அப்படின்னு மாமனார் மாமியா எல்லாரும் சொல்லி இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த முந்தான போய் விழுந்த இடம்ல தெரிச்சு போய் விழுந்த இடம்ல ராயவரமா. உடனே அந்த என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டா என் வீட்டுல வந்து தங்கின்னு சூடாமணி மாவும் நெருப்பு வச்சுக்கிட்டேன். அது நெருப்பு வச்சு உடனே காவக்காரே நானும் இவங்களோட தானே வந்தேன் ஒரு நாள் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நெருப்பு வச்சுக்கிட்டாரு. அதே சூடாமணி கருப்பர் தெய்வானையம்மன் ஒரு ஆள்னால எத்தனை பேர். ஆமா, அதனால என்னை கொண்டாடுங்க, என்னை தெய்வமா வச்சு
இதுங்க நான் வாழையில பூமியில அப்படின்னு சொல்லி அந்த சாமி சொல்லிதே. இப்ப இது கிட்ட 369 வருஷமா நடக்குதான். 369 வருஷமா தெய்வானம்மன் படப்போடு சாமி கும்பிட்டுதான் இருக்காங்க. இன்னைக்கு நேத்து கும்பிடுறத ஆரம்பிச்சேன். நம்ம அஞ்சு ஊருக்கார இலைட்டா குடிக்கு இன்னைக்கு இதான் அதோட வரலாறு. சிலிருக்குதுல்ல. தன்னுடைய பத்தினி தன்மையை நிரூபிக்க இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க காவகாரங்க தான் கருப்பர் சூடாமணி ஃப்ரெண்டு. ஆமாம், பரவாயில்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க பண்ணிக்கிட்டோன்னே இவங்களும் பண்ணிக்கிட்டா. ஆமாம், அவங்க வீட்டுக்கு தான் வந்தாங்க. இவர் தான் ஓட்டிகிட்டு வந்தாருன்னு இவரும் பண்ணிக்கிட்டாரு போல. சரி, அது எப்படி மம்மி நம்ம ரிலேஷனோட நம்ம பங்காளி வீட்டு பொண்ணு அது? அதனால தான் இங்கே சாமி வச்சு கும்பிட்றாரு. அதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டுருப்பாங்கல்ல மம்மி, இல்லையா? 369 வருஷமா கும்பிடுறாங்க. இன்னைக்கு நேற்று இல்லையா, 369 வருஷமா கும்பிடுறாங்க. ஆதி காலத்துல இருந்து. ஆனா சாமி பவரான சாமி இல்ல, குலதெய்வம் மாதிரியே. குலதெய்வத்துக்கு என்ன பவரோ அதேதான். அது ஏன் 3 நாள்னு வந்துச்சு? அதே அது போனது வந்தது எரிஞ்சது அதெல்லாம் சேர்த்து 3 நாளா? நெய்சோறு செஞ்சுட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி வேக வைக்க வேண்டியதான். பால்லாம் ஊற்றி எல்லாம் பண்ணியாச்சு. தேங்காய் பால் ஊற்றி வேக வைக்கணும். முட்டை வேகுது. அதுதான் தெய்வானம்மன். நேற்று தான் அந்த புக்கில் படித்தேன் வரலாறு. அந்த வரலாறுன்னு புக் கொடுத்துருக்கா இல்லையா? அந்த புக்கில் டீட்டெயிலாக போட்டிருக்கா. அதில் பேஜ் நிறைய இருந்துச்சு. எல்லா பேஜும் படிச்சிருக்கீங்களா? எல்லா பேஜும் படிக்கல. அது சாமி பாட்டு கொஞ்சம், மீதி தான் கொஞ்சம் தான் தெய்வானம்மன் வரலாறுன்னு போட்டு. அன்னைக்கு படப்பு இது ஏலம் போயிலே அவர் சொன்னார், தெய்வானம்மன் வரலாறு சொல்லுங்க, வரலாறு சொல்லுங்கன்னு யாரோ ஒரு ஆட்சி கேட்டுச்சான். அதனால மைக்கிலே சொல்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சொன்னாலா என்னன்னு தெரியல. தெய்வானம்மன் வரலாறு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. புக்கிலே தான் இருக்குது. ஆனால் அவர் அந்த மாதிரி நீங்களே படிச்சுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. வரலாறுன்னு கேட்கல, சரி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பா அவ்வளோ மைக்கிலே. அப்புறம் சொன்னால என்னன்னு தெரியல. புளி கொஞ்சம் போடுறேன். எதில் முட்டையிலையா? இல்லை, புளிக்குழம்பு வைக்க. முட்டை குழம்பு வைக்க போறீங்களா? முட்டை குழம்பு திடீர்னு பிளான் பண்ணிட்டீங்களா? 4 முட்டை போட்டு. முட்டை கொஞ்சம் போட்டுருங்க. இது புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு புளி போதுமா? கொஞ்சோண்டு. ரொம்ப போட்டோம்னா சாப்பிட மாட்டோம். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இதுதான், சேமியா தான் கிண்டணும். ஒரு சேமியா பேக்கெட் எடுத்துக்கிட்ட வேண்டியதான். என்ன எடுத்தாச்சு. தக்காளி எடுக்கிறது முக்கியம் இல்லை, கழுவுறது தான் முக்கியம். கழுவணும். ஆமாம், எடுக்கிறது முக்கியம் இல்லை, கழுவணும். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு தான் அடிச்சிருக்கேன். இந்த நேற்று சம்பளத்தில் இதை எத்தனை மணிக்கு உரிச்சிங்க? நேற்று நீ வர்றது, நீ கடைக்கு போயிருது இல்லை? ஆமாம். அப்போ சோஃபா செட்டில் உட்காந்து. அந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தோதை இருக்கும் சமைக்கையில். பொம்பளை பிள்ளைகளுக்கு அநீதி நடக்கக்கூடாதுன்னு ரஜினி சொல்லுவார்ல மம்மி ஒரு அண்ணாத்த படத்தில், பொம்பளை பிள்ளை சரியா இருந்தா சாமியே இறங்கி வந்து அதுக்கு துணையா இருக்கும். அது உண்மைதானே மம்மி? ஆமா. நியாயமாவும் நேர்மையாவும் இருந்து நம்ம போராடினோம்னா பெண்களுக்கு கடவுளே துணையா வந்து நிற்பாரு. என்னோட வாழ்க்கையெல்லாம் அப்படித்தேன். நான் ஜெயிச்சிருக்கேன், என்ன இருந்தேன், எனக்கு கடவுளே தான் துணை வந்து நின்றுருக்காரு. அநீதி இழைக்க மாட்டாரு.
அது யாருக்கும் மக்களுக்கு புரியல. ம் ரஜினி சொன்ன வாசகம் கரெக்டு தான். அது எப்படி இப்போ அதே டைலாக்கே ஒரு யங் நடிகர் சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, டெவலப் ஆன நடிகர் சொன்னால் ஏற்றுக்கிறாங்க. டெவலப்மான நடிகர் மவுஸ் கூட அவன் பட்டுதான் சொல்கிறான்னு நினச்சிக்கிறாங்க உண்மையாலுமே. இல்லை ரஜினி சொல்கிற வசனம் எல்லாமே நல்லா தான் இருக்கு, எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் அண்ணாத்தை அண்ணாமலை எல்லா படத்துலையுமே ஒரு ஒரு டைலாக் நல்ல டைலாக் வச்சுருப்பாங்க அவர்ல. அவர் சொன்னாலே ஒரு ராசி ஆயிடுதுல்ல மம்மி. ஆமாம் ரஜினி கமல் அந்த மாதிரி ராசி இல்லைல்ல. கமல் அந்த மாதிரி இல்லை. கமல் தான் சொல்லுவேன் இந்த மகாநதியில என்ன நல்ல கெட்டவன் எவ்வளவு தூரம் நல்லா இருக்கானோ அந்த அளவு ஒரு கெட்டவனுக்கு மரியாதை கிடைக்குது நல்லவன் மாதிரியே. அது எப்படி அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அதை எடுபடலை. அதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனா அது எடுபடல. நல்லவனுக்கு கிடைக்கிற அத்தனையும் கெட்டவனுக்கு கிடைக்குதா? ஏன் அந்த மாதிரி அவன் கஷ்டப்பட்டுருப்பான் அதுல. மகாநதியில ரொம்ப கஷ்டப்படுவேன். இல்ல பாவம் புள்ள போய் குடும்பம் போய் எல்லாம் போய். சரண்யா தான் வைஃபா? சரண்யா தான் வைஃபா? மகாநதியில சரண்யா இல்ல, அது வந்து இது அது வந்து வேற படம். ஓ மகாநதி வந்து இது இந்த சிட்ஃபண்ட் வைக்கிறாங்கல்ல. ஆமாம்மா அந்த மாதிரியா? அப்புறம் குருதி புனல்னு ஒரு படம் சொல்லுவோமே. குருதி புனல் அவனை கட்டி வச்சு அடி அடி நடிப்பாங்க கமலை, கண்ணெல்லாம் வீங்கி போயிடும். ஓ அந்த மாதிரி குருதி புனல்னு ஒரு படம். குழம்பு வச்சுருக்கோமா? கடாய் வச்சுருக்கோங்க. இதில் குழம்பு வச்சுக்கோம். அதில் எண்ணெய் இருக்கு, அதிலே வச்சிடும். இதில் எண்ணெய் இருக்கிறது பழைய சட்டி, அதனால அதிலேயே வைத்து விடலாம் என்று முடிவு செய்து விட்டோம். எண்ணெய் கொஞ்சம் ஸ்பாட்டில் முடிவு எடுக்கணும். ஆமாம் அதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் லேட்டாக முடிவெடுத்தால் தாமதமாகி போயிருக்கு. ஸ்பாட்டில் முடிவெடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதேமாரி டிசிஷன் மேக்கர்னு சொல்கிற ஆளுமே. டிசிஷன் மேக்கர் எப்படி மம்மி இருக்கணும், என்னென்ன ஆஸ்பெக்டில் இருக்கணும்? அதே ஸ்பாட்டில் முடிவெடுக்கணும். கொஞ்சம் தாமதம் நல்லா அது வேறு மாதிரி. இப்போ நீங்களாம் எப்படி ஃபாஸ்ட்டாக முடிவு எடுத்துருவீங்களா இல்லை லேட்டாகும்? ஆமாம் யோசிச்சு எடுக்கிற நேரத்தில் எடுத்துடணும். உடனே செய்கிற செயல் கம்மியாக செய்கிற செயல்னு இருக்கு. அது எடுத்தனாலதான் வாழ்க்கையில வர முடிஞ்சிச்சு, இல்லைன்னா வர முடியாதுல்ல. குழம்பு வைக்கிறதுக்கான இது போடுறாங்க. சிறுஞ்சீரகம் பெருஞ்சீரகமா? ஆமாம் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாம் போட்டு வதக்கிட்டேன். கருவேப்பிலை வெளியே போய் பறிச்சுட்டு வரணும். நம்ம செடியிலே இருக்கா? நம்ம செடியில் இருக்கிறது வாங்கிட்டு வரலையே நீ மதுரை. நம்ம தான் கடைக்கே போகலையே காய்கறி வாங்கலாம். நீ வரையில மழை வந்துடுது. ஊரில் டெய்லி மழை வந்துடுதா? ஆமாம். எத்தனை மணிக்கு வந்துடு, எத்தனை மணிக்கு போகுது? மணி 4:30 எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்ணுறது? ஒன்றுமே சாயந்தரத்தில் போய் வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால காயில் நான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். சந்தைக்கு போக முடியல, அன்னைக்கு மிஷின் நடத்திட்டு இருக்கேன். அதனால நடத்திட்டு இருக்கேன். ஒரு நாள் ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சிடலாம் மம்மி. செஞ்சிடலாம். ஒரு நாளைக்கு லெமன் கிடைக்காதுல்ல, சொர்க்கா இருந்தா வாங்கிட்டு வரலாம்னு. ஒரு நாளைக்கு லெமன், ஒரு நாளைக்கு புளியோதரை, இதுவே சாப்பிட்டு இருக்கக்கூடாது. வெள்ளை சாதம், இது காய்கறிகளும் சாப்பிடணுமா? தெய்வானையம்மன் வரலாறா? ஏன் வரலாறு நீங்கள் படிச்சிட்டீங்களா? அதே நான் சொன்னது படப்போட்டு தெய்வானையம்மன் வரலாறுன்னு.
இது எப்படி உங்களுக்கு படிக்கணும்னு தோணுச்சு? புக்கை பார்த்தானே தோணுச்சா? புக்கை பார்த்தா நேற்று பொழப்பு இல்லாமல் தானே உட்காந்துட்டு அப்போ தோணுச்சு, அப்போ படிக்கலாம்னு தோணிடுச்சு. ஆமாம். கருவேப்பிலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இருந்தது எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இலை பெருசு இலை பெருசாக இருக்குது பாருங்க, நல்ல பெருசாக இருக்கு. கருவேப்பிலைக்கெல்லாம் ரொம்ப தண்ணி ஊற்றுனா இதாயிருமா, அளவாக தண்ணி ஊற்றணுமா. அப்போ நம்ம முதல்ல செடிக்கு ஊற்றலையே, கருவேப்பிலைக்கு ஊற்றணும். நிறைய ஊற்றி தான் அது போச்சு. கருவேப்பிலை இது பப்பாளி பழம், இதுக்கெல்லாம் தண்ணி ரொம்ப ஊற்றுப்பேன். இப்போ நம்ம கருவேப்பிலை செடி பழசை பிடிங்கிட்டா இப்போ அதே இடத்துல திரும்ப வந்துருக்கு. அதுவா முளைச்சிருக்கு. ஆமாம், அதுவா முளைச்சி இவ்வளோ பெருசு வந்துருச்சு. ஆமாம். அதே மாதிரி இங்கே பின்னாடி ஒரு செடியா அதுவா முளைச்சி. ஆமாம், இது முருங்கைக்கீரை. அப்படியா? முருங்கைக்கீரை பெருசு ஒரு வாதை இருந்துச்சுல, வளைஞ்சு நிற்கும்ல, அது உடஞ்சி போய் சின்னதை விட்டுட்டு போயிருக்கு. அது மாதிரி முக்கால்வாசி எல்லா செடியுமே தன்னதை சின்னதை விட்டுட்டு தான் போயிருக்கு. சுண்டைக்காய் வந்து ஒரு கண்ணு கூட இல்லை வேற, எவ்வளவு காய்ச்சிச்சு. ஆனா இருந்துச்சு, அதுக்கப்புறம் சின்னமா இருந்துச்சுல்ல, அப்புறம் ஏன் அதெல்லாம் ஒண்ணு கூட காய்க்கல, அதெல்லாம் போயிடுச்சு. சுண்டைக்காய் தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை போட்டுருவோம். அப்ப அது வந்து சாதத்துக்கு. சாத கருவேப்பிலையா? சாதத்துக்கு. ஆமா, இருக்கு. அப்புறமா உப்புமா மட்டும் கிண்டணும். மம்மி ஃப்ரிட்ஜை கிச்சனுக்கு மாத்திரம் சொன்னீங்க, மாத்தலையா? மாத்தணும். எங்கேயப்பா நீ போயிடுற, என்ன வேலை நடக்குது உனக்கு? அங்கேயே சரியா போகுது. நான் ஒரு ஆள் என்னென்னதுன்னு பாக்குறது. நான் உள்ளதை சும்மா பார்த்துக்கிட்டே ஏதோ பத்திரமா இருக்க வேண்டியது. இப்படிதான் போயிட்டு இருக்கு நம்ம பொழப்பு. இந்த வேலை பொழப்பத்த வேலை. வேலை பார்க்குற நேரம் 1008 வீட்டு வேலை பார்த்தா கூட புண்ணியமா இருக்கும். வெங்கல்கிட்ட போய் உட்காந்துட்டு இருக்கேன். முட்டையை ஏன் இதில் போடுறீங்க? முட்டையை ஏன் இதில் போடுறீங்க? ஆறுறதுக்காக. அந்த தண்ணி தண்ணியா? இது கொதிக்குது. இப்போ அடுத்து ஆகஸ்ட் 15 வருது மம்மி, சுதந்திர தினம். அது இப்போ சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை, அடுத்த வாரம். ஓ, இந்த வாரம் வந்திருந்தா கூட இதுக்கு போகலாம். அவங்க அடுத்த வாரமே போயிடுவாங்களா? 2 வாரம் கழிச்சு போக மாட்டாங்க, உடனே போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் வேற எதுக்கும் போக முடியும். அப்போ நிறைய பேர் இங்கேயே இருப்பா, வீட்டுக்கு ஒரு ஆள். ஆமாம், ராயபுரத்தில் இருப்பா. ஆமாம். முட்டையை ஏன் கட் பண்ணுறீங்க? கட் பண்ணி போட்டது சாறு குழம்புல. கத்திரிக்காய் கட் பண்ணுற மாதிரியா? உடச்சி ஊற்றி செய்கிறது பெஸ்ட்டா, இது செய்கிறது பெஸ்ட்டா மம்மி? உடச்சி ஊற்றி செய்கிறது அது எடுக்கவே வர மாட்டேங்குது. எல்லா குழம்புல இதுன்னு போயிடுது எப்படித்தான் இருந்தாலும். அதனால இப்படி செய்யுது. ஓ, இப்படி முழு முட்டையாக போட்டோம்னா முழு முட்டை அதில் இருக்க சத்து கிடச்சிடும். வேறு எப்படி முட்டை குழம்பு வைக்கலாமா? அப்படியே ரெண்டாவே பாதியை நச்சு போட்டு வைக்கிறாங்க ஒரு சிலர். அது அப்படி இருந்தால் மஞ்சக்கரு கரைஞ்சிடாதா? கனமாக தான் இருக்குது மஞ்சக்கரு. உங்கள் ஊரில் முட்டை என்ன ரேட்டு மம்மி விற்கிது? முட்டை ஒரு கடையில் 5 ரூபா விற்கிது, ஒரு கடையில் 6 ரூபா. இவன் எல்லாமே கூட விலை போடுறேன். மணிக்கடை 18 ரூபா தான் இந்த இது சேமியா. ஆமாம், இவன் 20 ரூபா விட்டுருக்கேன். அதுக்காக தான் இப்போ வந்துட்டு வாங்குறது இல்லை. அவங்க நல்லவங்களா இருக்காங்க. இதில் வேறு எடுத்து தர வேறு அவ்வளோ நேரம் எடுத்துவேன். நீ இந்த என்னையும் கூட்டிகிட்டு போக மாட்டேன்ட்ட. சரி, எனக்கு சளி பிடிச்சிக்கிட்டு வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ டெய்லி மழை வந்துடுறதுனால ஈவினிங் வரையில நினைஞ்சுக்கிட்டே வர மாதிரி இருக்கும். ஆமாம். சளிக்கெல்லாம் நாட்டு மருந்து நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த அதுக்கு இது அந்த எண்ணெயில் வெள்ளையா ஒரு எல்லாம் அங்கிட்டு வச்சுருக்கோம்ல, ஆடாதோட. எங்க வீட்டுல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆடாதோட. இது கற்பூரவல்லி, துளசி, சிறுஞ்சீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் போட்டு தான் நேற்று இது வச்சு வச்சேன். உனக்கும் வச்சேன், நீ குடிக்க மாட்டேன், நான் குடிச்சிட்டேன்.
அந்த கஷாயம் எதுக்கு மம்மி, என்னென்ன பெனிஃபிட் தரும்? சளிக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. ஒரு என்னைக்காவது ஒரு நாள் குடிக்கிறதுலாம் நல்லது. நீங்க டெய்லியில குடிக்கிறீங்க? இங்கே டெய்லி குடிக்கிறேன். என்னைக்காவது குடிக்கிறீங்களா? நீங்க தான் இப்போ இது ஆயுர்வேதிக் தான் நிறைய பண்ணிக்கிறீங்களே, அந்த இலை இந்த இலை அதெல்லாம் பண்றேன். இங்கிலீஷ் மருந்தை விட இதுதான் பண்றீங்க. ஆமா. ஆனா வந்து டேப்லெட் சாப்பிட்றது நீங்க தான் கூட சாப்பிட்றீங்க. அப்படித்தானே? அவர் கேட்குறாருல இன்னைக்கு டாக்டர், பிபி சுகர் இருக்காமா? ஆமாம் இருக்குது. சரி, அப்புறம் வேறு என்னம்மா, அல்சர் இருக்கா? அல்சர் இருக்குது. சரி, அவர் அல்சருக்கு அப்புறம் யோசிச்சு மருந்து கொடுக்குறாரு. அப்புறம் இன்னொரு இது இந்த இதில் ஹெட்டுக்கிட்ட இது தலைவலிக்கு அது இருக்காமா? அதுவும் இருக்குது சார். அது எத்தனை நாளாமா இருக்குது? அது 6 மாதமாக இருக்குது சார், 3 மாதமாக இருக்குது சார். மொத்தம் ஒரு உறுப்பும் வயசாகிட்டா ஒரு பிரச்சனையும் கொண்டு வருது. ஒரு உறுப்பை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு தைராய்டுக்கு தனி மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கு. இல்லைன்னா அது கூடி போயிருது அளவு. மொத்தம் மாத்திரை உலகமாயிருக்கு. 70-80 வயசுக்கு மேல ஓட்ட முடியாது. இல்ல மம்மி, இப்ப கழுத்தை கண்ட்ரோலா வச்சுக்கணும்னா தைராய்டு இல்லைன்னா ஏறி போயிடும், அதுக்கு மாத்திரையை போடு. பிபியை கண்ட்ரோலா வச்சுக்கணும்னா ப்ரெஷர் ஆகாத பிபி மாத்திரையை போடு. சுகர் கண்ட்ரோலா இல்லைன்னா சுகர் ஏறி போயிருது. எல்லாத்துக்கும் தனித்தனி மாத்திரை போட்டா என்ன பண்றது? உடம்புல நோயே வராம இருந்தா நல்லா இருக்கும். நோய் வராம இருக்க மாட்டேங்குது. இந்த ஒரு நேத்து என்னோட ஃப்ரெண்டோட புருஷன் இறந்து போயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து நல்ல சுகர் தான், நல்லவர், ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் உள்ளவர். அந்த அம்மா பாடாவது, அந்த அம்மா உயிரோடு இருக்கு, அவருக்கு இறந்துட்டாரு. ஏன் என்னாச்சு? அவருக்கு சுகர் கூடி இருக்கும் போல. சுகர் கூடினாலும் குறைஞ்சாலும் கஷ்டமா? சுகர் கூடினேன், ஹார்ட் அட்டாக் வந்துக்கு. இப்ப இது இதா இருக்கும் போல, அடைப்பு. அவங்க ஆப்ரேஷன் பண்ணாலுமே அது எது பண்ணாங்க? ஆப்ரேஷன் பண்ணது அதுக்கு தான் பண்ணாங்க. அவங்க மதுரையில ஒழுங்கா பார்க்கல. ஆனா ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்ச நாள்லயே எல்லாருமே இதுவாயிடுறாங்கல்ல. இல்ல ஒரு சில 10 வருஷம் வரைக்கும் இருப்பாங்க அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணி. இவரெல்லாம் 3 மாசம் கூட இதுக்கு ஆப்ரேஷனே பண்ணாம இருந்துக்கலாம். அந்த கால செலவுல இல்ல. ஆமா, ஒழுங்கா பண்ணலையா? இல்ல என்ன பண்ணல? இல்ல பண்ணா ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது, அப்படி இருக்குமா? இல்ல இவரெல்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான உடம்பு. நம்ம மாமா மாதிரி இவரெல்லாம் எதையும் எடுத்து நிக்க, அவங்க ஒழுங்கா பண்ணல. இல்லைன்னா அவங்க இருக்கு சொன்ன மாதிரி ஒரு ஏதோ இருக்கு இல்லையா தெரியல. பத்தியமா இருக்கணும்பா. பத்தியமாவெல்லாம் இல்ல, ஆன்ஜியோ பண்ணாவே நிறைய பேர் நல்லா தான் இருக்கா. சோழபெரி மாவெல்லாம் ஆன்ஜியோ பண்ணிட்டு தான் நல்லா இருக்கா. அவெல்லாம் ஆன்ஜியோ பண்ணிருக்கா. ஆன்ஜியோனா என்ன? இதுல ஹார்ட் கிட்ட பண்றதா? அடைப்பு எடுக்கிறது. ஹார்ட் கிட்ட பலூன் மாதிரி உள்ள விட்டு எடுப்பாங்க, அதே ஆன்ஜியோ. ஓ, அது அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப வருஷமா இருக்குல்ல? ஆமா, ஆன்ஜியோ. அது செலவு கம்மியா வருமோ இந்த லேப்ரோஸ்கோபியில் பண்றது? நினைக்கிறேன். ஆனா இப்ப எல்லாம் ஆயில் காப்பீடு இருக்கு. ஆமா, அந்த காப்பீடுல பண்ணிடுறா. இவங்க போற வடமலையார் ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு. மிச்சம் இவங்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் இதுக்காக வேண்டி இதுக்குள்ள போனா இது ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறேன். கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்க்காக, காப்பீடுக்காக. வடமலையெல்லாம் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்களா? எடுத்துக்க மாட்டாங்க. அங்கே நம்ம சோலைக்கு போவார். சென்னை இதுல மதுரையில் அதே நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு. வடமலையானா? வடமலையானா. இது ஐக்கியா இருக்கலாம். வாசனை. ஆமா. எனக்கு கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். எப்ப பண்ணணும் தெரியல, கண்ணு வர தெரியல. அவரை வச்சுக்கிட்டு ஒரு 100 ஆப்ரேஷன் பண்ணிருச்சு கண்ணுக்கு. அதுக்கா? அதுக்கு கண்ணு தெரியாதுன்ட்டாங்க. ஏன்னா நரம்புல செத்து போச்சு. அதுக்கு அவர் கொண்டாடியே ஒரு இதாயிட்டாரு பாவம். ஆமா, பாதியோட டயர்ட் ஆயிட்டாரு பாவம். அதுக்கு உழைச்சு அவர் டயர்ட் ஆயிட்டாரு. அப்படி இனிமே தங்காது.
அது உட்காந்துக்கும், அது முடிஞ்சா கூட அது உட்காந்துக்கும். அவரை தான் எழுந்திரிச்சு எடுக்க பொண்ணுங்க செங்க அதை எடுத்துட்டு வாங்க. மீன் வாங்கிட்டு வந்து அவரை தான் கழுவணும். இது குழம்பு தான் வைக்கும். மீனை கழுவி கொடுத்தா. ஓ சரி சரி. நிறைய ஜென்ஸ் தான் கழுவி தராங்க. ஆமாம். கறி வாங்கிட்டு வந்தாலும் அவர் தான் கழுவணும். எல்லாமே அவர் தான். இது அடுப்புக்கிட்ட போட்டு திறக்கி விடுறதோடு சரி. வேலையை பிடிச்சிக்கிறாங்களா? ஆமாம். அவருக்கு தான் நிறைய வேலை. போய் பார்த்து வாங்குறது, பணம் வந்து கழுவி கொடுக்கறது, பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே அவரோட பொறுப்பு. அது அவர் தான் நல்ல மனுஷன். இனிமே அவங்க குடும்பம் நகர்றது கஷ்டம். பயலுக்கெல்லாம் அவர்களுக்கு குணம் பத்தாது. குணம் பத்தாது அவர் மாதிரிலாம். ஒருத்தர் குடும்பத்துல விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனாதான் குடும்பம் ஓடும். எல்லாரும் ஒரே மாதிரி ஈகோவா இருந்தா ஓடாது. இது பொண்ணும் எவ்வளவுதான் கொடுக்க முடியும்? திமிரு பிடிச்சது இல்ல, கொடுக்கறதும் அம்மா அப்பாக்கு எவ்வளவுதான் கொடுக்க முடியும்? அதுவே சோத்துக்கு லாட்டரி அடிக்குது. கொடுக்கறது அந்த பையன் வேலைக்கு இல்ல மாப்பிள்ள. ஆமாமா, அதெல்லாம் கொடுக்க வெல்ல முடியாது. மாமியை அப்படி கொடுக்க வெல்ல விடுவாங்கல்ல. ஆமாமா, அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா, அவங்களாம் கண்ட்ரோலாக தான் இருக்காரு. குழம்பு வந்துட்டு இருக்கா மம்மி? ஆமாம், அங்கேயே சாதம் வந்துடுச்சு. சாதம் திறக்கிறேன். சாதம் திறக்க போகிறேங்க. இந்த பத்தியா சாதம்? அது என்ன சாதம் மம்மி? நெய்சோறு. நெய்சோறு ரெடி ஆயிடுச்சு கைஸ். வாங்க கிளறி விடலாம். வாசம் பத்தியா? சூப்பர் வாசம் இருக்குது கைஸ். நெய்சோறு வள்ளிக்கு நம்ம கிண்டிய நெய்சோறு. இந்த அப்படியே சாப்பிடுவோம். குழம்பு இருந்தோடனே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேமியா உப்புமா, அதுக்கு தொட்டுக்க இந்த முட்டை குழம்பு. மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா நெய்சோறு, அதுக்கும் தொட்டுக்க முட்டை குழம்பு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.